இந்த மக்கள் சந்திக்கிறது ஒரு ரெண்டு பிரச்சனையா சொல்லுங்க. எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கோரிக்கை வச்சிருக்கப்பல, அரசு பள்ளிக்கூடங்களை கூட்டுகிற பெருக்கிற மக்களுக்கு ஒரு அந்த தொழில் அந்த வேலை செய்யறவங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. உங்க மனச்சான்று இங்க பாருங்க, நெஞ்சில வச்சு பாருங்க. 100 ரூபாங்க ஒரு மாசம் முழுமைக்கும். அந்த அவ்வளவுதானே 100 ரூபா தானே, 100 ரூபாங்க. ஏங்க இந்த காலத்துல 100 ரூபாய்க்கு என்னங்க பண்ணுங்க? ஒரு மாசத்துக்கு டீயாவது குடிக்க முடியுமாங்க? ஒரு மாதம் முழுமைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை தொடச்சு கூட்டி கீட்டி எல்லாம் பண்ற ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து, அரசு வேலை தான், சம்பளம் கொடுத்துருக்கு 100 ரூபாய். அது எப்படி வாழும் ஒரு குடும்பம்? கால கொடுமைங்க, கால கொடுமை. சத்துணவு ஆக்கி போடுற ஆயாவுக்கு வேலை கொடுக்க 3 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கினா அந்த ஆயா சத்துணவை மாணவனுக்கு ஆக்கி போடுமா? அது வீட்டுக்கு எடுத்துட்டு போமா? எந்த மாதிரி முட்டைய பிள்ளைகளுக்கு கொடுக்குமா? ஒரு முட்டை கேட்ட பையனை கட்டையால் அடிக்கிற ஒரு நாட்டை உலகத்திலே நீ தமிழ்நாட்டை தவிர எந்த நாட்டையும் நீ பார்க்க முடியும். எல்லால ஒண்ணுதான் ரொம்ப பேசுனா நீங்க பாதிக்கப்பட்ட கூடாது. எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணு இல்ல. யாரு நீங்க எல்லாம் சீமா ஆளுகளா? சீமான குட்டி வந்து மாநாட்டில் பேச விட்டீங்களா அப்படின்னு? யாரு இந்த முன்னாடி இருக்கிற கடையில போய் நோன்றது, அங்க பீச புடுங்கிறது, கட்டணத்தை தூண்டுறது, தண்ணீரை வெட்டி விடுறது, 80 நாளைக்கு வெட்டுவேன். நான் வந்தவன மொத்தமா தூக்கி விட்டுருவேன். ஆனா நீ முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க பையன் ஏதோ ஒரு சின்ன பையன் பேசுறானே, இவன் ஜெயிப்பானா, இவன் வல்லுவானா, இவன் இப்படித்தான் நான் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமா நீ எல்லாம் என்னடா, நீ எல்லாம் முதலமைச்சராக கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன்? இல்ல நான் முச்சந்தியில் நின்று கத்திடுச்சாகத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். டே வந்தவன் போனவெல்லாம் என் நாட்டு ஆளலாம். இந்த மண்ணின் மகன், எனக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கு இருக்கு நாட்டால? யாரு நீ எல்லாம்? அப்படிதான் நினைச்சான். ஒரு விழுக்காடு, அப்புறம் 4, அப்புறம் 7, இப்ப 8 விழுக்காடு. இந்த மொத்த அரசியல் என்னைய சுத்தா நடக்குது. நான் யாரோட போவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இவன்லாம் ஒரு ஆளான்னு. இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுறேன் எல்லா பேருக்கும். அதனால சீமானெல்லாம் ஜெயிச்சு வந்து இதெல்லாம் சரி செய்யறதான்னு சரி செய்வேன். சத்தியத்தின் மகன் உறுதியாக வெல்வேன். இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். இந்த வணிகர்கள் மாநாடு, இந்த கோரிக்கை, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இங்க வா சரி பண்ணுவோம் போ, எல்லாம் சரி பண்ணி. சும்மா இந்த ஊபர், ஓலா, சுகி, சுமோட்டோ எல்லாம் ஸ்டாப். எங்க பிள்ளைய படிச்ச பிள்ளைகளுக்கு நானே வண்டி வாங்கி கொடுத்து போய் குடுறா, போய் எல்லாம் விநியோகம் எல்லாம் பண்ணு, எல்லாம் அரசு வேலை மாத்தி. சும்மா தனியால ஒரு சின்ன பையனா இருக்கான்னு நினைக்காத. அண்ணன் கூட இருக்கு சும்மா. ஆமா, உலக தமிழ் பேரினம் எங்க கூட நிக்குது. அதனால சும்மா நம்ம ஒரு சிறிய நமக்கு யார் இருக்கான்னு நினைக்க கூடாது. உலகம் பூரா நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல பேசிக்கிறேன்னு இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிறவன் தான் கேட்கிறான்னு நினைச்சுக்காத. உலகம் பூரா கேட்டிருக்கா. உலகம் பூரா என் உயிர் தமிழ் சொந்தங்கள் எங்கெங்கு வாழ்கிறானோ அங்கெங்கெல்லாம் இந்த குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வணிக பெருமக்களின் உரிமைக்காக, அவர்களின் பாதுகாப்புக்காக எந்த எல்லைக்கும் போய் நானும் என் தம்பி டைமண்ட் ராஜாவும் நின்று போராடுவோம் என்பதை இந்த மாநாட்டு திடலில் உறுதியளிக்க. எந்த சூழ்நிலையும் என் தம்பிக்கு நிற்பேன். அன்னைக்கு அவர் என்னிலும் பெரியவர். என்னுடைய நான் பக்கத்தில் நிற்கிற அவசியம் எங்களுடைய ஐயா வெள்ளையனுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு என் தம்பி டைமண்ட், அவனுக்கு எந்த சூழலும் என்ன ஆனாலும் நான் நிற்பேன், பக்கத்துல நான் நிற்பேன். அதை நீங்க நினைவில் வைத்து வணிக பெருமக்கள் எல்லாரும் என் தம்பிக்கு துணையாக நில்லுங்கள். நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்பதை இந்த மாநாட்டிலே உறுதி தருகிறேன். அவனோடு இருக்கிற நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அன்பு. ஒற்றுமையா இருந்து செய்யுங்கள். சங்கம் தங்கம் தராததை சங்கம் செய்யும் தரும் என்கிறார். தங்கத்தையும் விட மதிப்பு மிக்கது சங்கம். ஒற்றுமை ஒன்றுதான் சாதிக்கும். அடுத்த மே 5 மாநாடு நடத்துறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும் இல்லையா, தேர்தல் களம், அதுக்கும் சேர்த்து இப்பவே வாழ்த்துறேன். இது போல பல மடங்கு பல ஆயிரம் மடங்கு வணிக பெருமக்கள் கூடி ஒற்றுமையாக நின்று இந்த சங்கத்தை நாம் வளர்த்து நம்முடைய வணிக பெருமக்களின் நலனை பாதுகாத்து வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒப்படைக்கணும். வணிகர் இல்லை என்றால் நாட்டில் ஒன்றும் இல்லை, பொருளாதார வளர்ச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை புரிந்து கொண்டு
நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருந்து பணி செய்யுங்கள். இந்த வணிகர் சங்கங்களின் பேரமைப்பை முதன்மை தளபதியாக இருந்து வழிநடத்திருக்கிற என் தம்பி டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். என்றென்றும் வணிக பெருமக்களுக்கு நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சிகர அரசியல் படை துணை நிற்கும் என்கிற உறுதியை அளித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.